விருச்சிகம் ராசி. இந்த ராசிக்காரங்க பாருங்க, தன்னை நம்பி வந்தவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலாக செய்யக்கூடியவங்க, எந்த ஒரு பொருளையுமே உபயோககரமாக மாற்றக்கூடிய திறமசாலிகளாக இருப்பீங்க. யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் பேசுகிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை மன ரீதியாக பார்க்கக்கூடிய வல்லமை இந்த விருச்சிக ராசிக்காரர்கிட்ட அதிகமாக இருக்கும். அதனால தான் சாமர்த்தியசாலிகளாக நீங்கள் இருப்பீங்க. பொதுவாகவே விருச்சிகம் அப்படின்னு சொன்னால் சாமர்த்தியம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கக்கூடியதில் சிறப்பான குணமாக இருக்கும். சாமர்த்தியசாலிகளாக திகழக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமாக சுயமரியாதையை விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கீங்க. உங்கள் சுயமரியாதைக்கு ஒரு இழிவு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்தையே துவம்சமாக்கிடுவீங்க. உங்களுக்கான வேலைகளை கரெக்டாக ஆத்மார்த்தமாக செய்வீங்க. விருச்சிகம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே நம்பிக்கையானவங்கன்னு சொல்லலாம். தன்னை நம்பி வந்தவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வாங்க. அவங்களோட ரகசியத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்களை சொல்லி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம நம்பி சொல்லலாம். ரகசியத்தை கட்டி காக்கிறதுக்கு விருச்சிக ராசிக்காரங்களை விட்டு ஆளே இல்லை. எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் உபயோககரமாக மாற்றக்கூடிய திறமசாலிகள். யாரையும் மன ரீதியாக பார்ப்பீங்க. எல்லோருக்குமே கொடுத்து உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க. எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, அந்த காரியத்தை முதல்ல நல்ல ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பீங்க. யாரையும் உதாசனப்படுத்த மாட்டீங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மேலேயுமே நல்ல ஒரு அன்பு காட்டக்கூடியவங்க. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பாருங்கள், நீங்கள் உதவி செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறதுலேயும் சரி, தெரியாத விஷயத்தை தெளிவுபடுத்துறதுலேயும் சரி, இந்த விருச்சிக ராசிக்காரர்களை விட்டால் யாருமே சிறந்தவங்க இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு சிறப்பான ராசி தான் இது விருச்சிக ராசி. இவ்வளோ சிறப்பு நிறைந்த விருச்சிக ராசிக்காரங்க பாருங்கள், செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்களாக இருக்கீங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டையும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் செய்கிறது சிறப்பான உயர்வு நன்மை. இது எல்லா வகையிலுமே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், உங்கள் குலதெய்வம் பிடிக்கும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தின் பெயரையுமே 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வகையிலுமே வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக இருக்கும். இப்படி நீங்கள் பேரை பதிவு பண்ணும்போது உங்கள் ஆள் மனத்தில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே வர தொடங்கும். அதே போல் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை கிடைக்க கண்டிப்பாக ஜாதக அமைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு? இந்த வாரத்தில் நீங்கள் நினச்ச காரியம்லாம் அது போலவே சரியாக நடக்குமா? நினச்ச காரியம் முதல்ல நிறைவேறுமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும்? எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும்? இது குறித்து ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். வாங்க நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும்போது இதில் விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனியும், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், அதுக்கப்புறம் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் இருக்காங்க. இந்த ஒரு சூழலை கொண்டு தான் உங்களுக்கு இந்த வாரம் கிரக அமைப்புகளால் நம்ம மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல போகிறோம். தெளிவாக கேட்டுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சிறப்பும் சிக்கலும் கலந்த ஒரு பலனை ஏற்படுத்துது. ஏன்னா சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். சில இடத்துல உங்களோட வேலை நீங்கள் நினச்சதை விட ரொம்பவுமே சுலபமாக நடக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய பதவி உயர்வு கொஞ்சம் தள்ளி போகும். இந்த ஒரு காலகட்டம் அதுக்கு சிறப்பானதும் இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வியாபாரத்தில் சின்னதாக லாபம் இப்போ பாருங்கள் அதிகரிக்க போகுது. புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கான நேரம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைங்களால் சில பாதிப்புகள் வரலாம். அவங்களோட செயல்களில் ஒரு கண் பார்வை வச்சுக்கோங்க. உத்தியோகத்தில் இணக்கமான சூழல் இருக்கும். பதவியில் மாற்றம், இடம் மாறுதல் பற்றி பேச்சுவார்த்தை இப்போ நடக்கும். வியாபாரத்தில் சுமாரான லாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழிலை அதிகரிக்க இந்த ஒரு காலகட்டம் ஏற்ற காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை, சச்சரவு, பிரச்சனை இது தானாக விலகுது. பிள்ளைங்களால் மட்டும் கொஞ்சம் சிரமம் வரலாம், கவனமாக்குறது நல்லது. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக அமையும். அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் வம்போ வழக்கோ சண்டை சச்சரவுகளோ செய்யாமல் அதை தவிர்க்க பாருங்கள். அவங்களோட அன்புக்கு நீங்கள் பாத்திரமாக விளங்கணும். அப்படி இருந்தால் எல்லா வகையிலுமே நன்மையை நீங்கள் பெறலாம். அதனால தான் உங்களுடைய குடும்ப தேவைக்காக பணத்தை சம்பாதிக்கிறதுல அக்கறை செலுத்துவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான நன்மைகள் உண்டாக்கக்கூடிய வாரமாக இந்த ஒரு வாரம் அமைஞ்சிருக்கு.
புதிய முதலீடுகளில் மட்டும் நிதானமாக செயல்படணும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் ரெண்டையுமே கலந்து ஒரு பலனை கொண்டு வந்து தருது. கேது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில்துறையில் புதுமையான திட்டங்களை தீட்டுவீங்க. வரவு செலவு கணக்குகளில் மட்டும் கவனமாக இருந்தால் நல்லது. புதுசாக ஏதாவது நண்பர்கள்கிட்ட பழகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நண்பர்கள்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். நல்லா பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படின்னா உங்களோட உண்மையை மட்டும் எக்காரணம் கொண்டும் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் கவனமாக இருக்கணும். புதிய நண்பர்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பணம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தாங்க இந்த வாரம் செயல்படணும். அப்படி இருந்தால் நன்மையை பெறலாம். இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் தொழில், அதுக்கப்புறம் உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட நன்மைக்காக பாடுபட வேண்டிய சூழல். பண விஷயத்தில் மட்டும் பக்குவமாக இருக்கிறது நல்லது. மேலும் பெரியவங்களோட அன்பு ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக கிடைக்கிறதுனால இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரமாக அமையும். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதிர்ஷ்டம் சார்ந்த செயல்களுக்கு உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தாய் தந்தை அதுக்கப்புறம் தந்தை வழி உறவுகள்கிட்ட அவங்களுக்கான ஆதரவும் சொத்து பாகப்பிரிவினையுமே சுலபமாக கிடைக்கும். பெற்றவங்களோட ஆதரவோடு சில பிரச்சனைகளை பேசி தீர்த்து மனமகிழ்வீங்க. பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. பூமி யோகம் உண்டாகுது. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அகலும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நாணயத்தை காப்பாற்றுவீங்க. பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு தொகையை வங்கியில் சேமிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பண வருமானம் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் சேமிக்க தொடங்குறது சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். நல்ல ஒரு புதிர் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இப்போ தேடி வரும் பாருங்கள். வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகளின் பாராட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட நம்பிக்கைக்கு நீங்கள் ஆளாகுவீங்க. உங்களுக்கான பாராட்டு, அங்கீகாரம், நம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கும். குழந்தைங்களோட கல்வி இதில் ஆர்வம் உண்டாகும். முன்னேற்றம் மன நிம்மதியை தரும். மன உளைச்சல் நீங்கி நல்ல ஒரு நிம்மதியான பெருமூச்சு விட போகிறீங்க பாருங்கள். குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் திருமண முயற்சி செஞ்சால் நல்ல வரணும் கிடைக்கும். பள்ளி அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பை இடையில் நிறுத்திய மாணவிகள் மீண்டும் படிப்பினை தொடங்குவதற்கான வாய்ப்பு அமையும். கண்டிப்பாக படிங்க, நன்மையை பெறலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற சனிக்கிழமையில் அனுமன் சாலிசா கேட்குறதும் நீங்கள் அனுமன் கோவில் சென்று ஆஞ்சநேயரை வழிபடுவதும் சிறப்பான உயர்வு நன்மை அப்படின்னு எல்லா வகையிலுமே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு தேவையான உதவிகள் பக்கபலமாக கிடைக்கும். எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகும். பிரச்சனைகள் சுமூக முடிவுக்கு வரும். தைரியம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை உயரும். வாக்குவன்மையால் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு. திறமை அதிகரிக்கும். திட்டமிட்ட செயலாற்றத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் நல்லதாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எடுத்துமோ கவுத்துமோன்னு செய்யாமல் யோசித்து பிளான் பண்ணி குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே அதுக்கான ஆதரவை பெற்றுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துங்க. நீங்களாக ஒரு விஷயத்தை செஞ்சு நேரம் நல்லா இருக்குது காலம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்களாக ஒரு விஷயத்தை செஞ்சு மாட்டிக்காதீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பலவிதமான நல்ல ஒரு பலன்கள் உண்டாகும் ஒரு யோகம் அமையுது. ராசிநாதன் செவ்வாயின் சஞ்சாரம் துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபட செய்யுது. வாகனங்களில் செல்லும் போது மட்டும் பயணங்கள் செய்யும்போது மட்டும் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ ஏதாவது கைப்பொருட்கள் கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்பவுமே பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கவனம் இல்லாமல் அசால்ட்டாக செயல்பட்டால் பொருட்களை இழக்க நேரிடும். கொண்டு போகிற பொருட்கள் மீது கவனம் கண்டிப்பாக வேணும். எல்லா வகையிலுமே எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. அடுத்து பாருங்கள், இந்த கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரம் உங்கள் தொழிலும் சரி உங்கள் வியாபாரமும் சரி உங்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் கற்றுக்க முடியும். வர்த்தக திறமை அதிகரிக்குது. பண வரத்தை திருப்பி தரக்கூடிய வகையில் அமையுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமைகளால் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு. இழுப்பறியாக இருந்த வேலையை கூட இப்போ ரொம்பவுமே துணிச்சலாக செஞ்சு முடித்து நன்மையை பெற போகிறீங்க விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்கள் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பிரச்சனை, சண்டை, சச்சரவு, கவலை அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும், எந்த அளவுக்கு கடுமையாக முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு திறமையும் நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்க முடியும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நல்ல ஒரு நம்பிக்கை கிடைக்குதுங்க. அதனால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தினரால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நேயர்களே.